ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 6ல் எபிசோட் 71 எ பிளடி அண்டு டெஸ்பரேட் பேட்டில். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம கோகு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மாஸ்டரை தேடி போனவர் எல்லா இடத்துலையுமே தேடுறாருங்க. ஆனால் மாஸ்டர் எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே ஒரு வழியாக போனவர் அந்த ஷிப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நம்ம மாஸ்டர் புல்மா அப்புறம் மற்ற 2 பேர் ஊழாங்க இவங்கெல்லாம் போயிட்டு இருக்க எப்படியோ கோகு பார்த்துடுறாருங்க. பார்த்துட்டு அவர் மாஸ்டரை கூப்பிட இவங்க யாருமே வரல. ஏன் கோகு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, இல்லை உங்களோட உதவி எனக்கு தேவை, நீங்கள் என் கூட வந்தே ஆகணும்னு கோகு கூப்பிட இவங்க யாருமே வர மறுக்கிறாங்க. உடனே கோகு என்ன சொல்றாரு, புல்மா இப்ப நீ மட்டும் வரலனா இனி யமச்சாவை உயிரோடவே பார்க்க முடியாது, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெட்டோட கண்ணாடியை உடைச்சிட்டு அவங்க 2 பேரையுமே இங்க இருந்து தூக்கிக்கிட்டு போறாருங்க. தூக்கிக்கிட்டு போனோடனே ஜெட்டு ஓட்ட ஆள் இல்லாம இந்த பிளைட் அப்படியே கிராஷ் ஆக உடனே இந்த பக்கம் ஊழாங்க கதறாங்க. லஞ்ச் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உடனே என்ன பண்றாங்க, கீழே போயிட்டு இருக்கும் போது முடி அவங்க மூக்கல மாட்டி தும்மா அவங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா கோவப்படுற லஞ்சா மாதிரி எப்படியோ ஒரு வழியா பிளைட்டை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிடவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம யமச்சா இருக்காரு பார்த்தீங்களா, நம்ம இன்விசிபிள் மேன் எங்கெங்க வரான் அப்படின்னு பார்த்தா அவனோட அசைவை மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட யமச்சா அவனை போட்டு அடிக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அவனை ஒரு அசைவையும் வச்சு நம்ம யமச்சா போட்டு அடிக்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கிளவி இருக்கா பார்த்தீங்களா, அவ திடீர்னு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. பாட ஆரம்பிச்சோடனே இப்போ என்ன பண்ணிடுறான், அந்த இன்விசிபிள் மேனு நம்ம யமச்சாவை போட்டு அடிக்கிறான். 1 அடி 2 அடி இல்லைங்க, சரமாரியா நம்ம யமச்சா போட்டு அடி வாங்குறான். உடனே நம்ம யமச்சா சொல்றான், சே இவங்க பாடுறதுனால அவன் எங்க வரான், அவனோட அசைவு என்னன்னு என்னால கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியலையே, என் கான்சென்ட்ரேஷன் மொத்தமுமே இவங்க கெடுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, இவங்க பாடினாங்க பார்த்தீங்களா, அது முழுக்க யமச்சாவோட கான்சென்ட்ரேஷனை கெடுத்து அப்பதான் அவன் வர மூமெண்ட் இவனால கணிக்க முடியாது பார்த்தீங்களா, அதுக்காக அவன் கவனத்தை சிதறடிக்க இப்ப யமச்சா பயங்கரமா அடி வாங்குறாங்க. அப்ப திடீர்னு நம்ம கிரில்லின் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு மாஸ்டர் பிளானை யோசிக்கிறான். அதாவது என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து ஏ இன்விசிபிள் மேன் நீ ஜெயிக்கணும், இன்விசிபிள் மேன் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்விசிபிள் மேனை உற்சாகப்படுத்த உடனே அவனும் வந்து ஓ நான் தான்ப்பா அது நான் எப்படி ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கத்த உடனே அந்த சத்தத்தை யூஸ் பண்ணி நம்ம யமச்சா இன்விசிபிள் மேனை அடிக்கிறாங்க. இப்ப சுத்தி உள்ளவங்க எல்லாரும் அவனை ஏன்டா நீ உற்சாகப்படுத்துறன்னு கேட்க, இல்ல இப்படி நம்ம பண்ணினாதான் அவன் அந்த சத்தம் போடுவான், அது மூலமா நம்ம யமச்சாவால அடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப சுத்தி உள்ள நம்ம ஊப்பா அப்புறம் நம்ம பூனை இவங்க 2 பேருமே கத்த, இவன் மறுபடி கத்த உடனே நம்ம யமச்சா போட்டு இப்ப அவனை அந்த அடி அடிக்கிறாருங்க. இப்ப உடனே நம்ம கிளவி என்ன பண்றா, சே இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயத்துல போய் சிக்கிக்கிறானேன்னு சொல்லி அவன் மேல கோவப்பட இப்ப யமச்சா என்ன பண்றான், மறுபடியும் அடிக்க போக இப்ப அவன் ஒதுக்குமே சத்தம் போடாம இருக்காங்க. இப்ப யமச்சாவை போட்டுக்கிட்டு நம்ம இன்விசிபிள் மேன் போட்டு அடிக்கிறான். சும்மா சாதாரண அடி இல்லைங்க, மரண அடி அடிக்கிறான். இதுல அவன் செத்தே போயிடுவாங்கிற அளவுக்கு இவங்க சுத்தி உள்ளவங்க எல்லாம் பயந்துகிட்டு நிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவரு புல்மா அப்புறம் மாஸ்டர் இவங்க 2 பேரையும் எப்படியோ இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்படி இப்ப இந்த கிளவி இருக்கா பாத்தீங்களா, மறுபடியுமே பாட ஆரம்பிக்க நம்ம யமச்சாவோட கவனம் மறுபடியுமே செதற ஆரம்பிக்குதுங்க. எப்படியோ ஒரு வழியா யமச்சா அடி வாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கோகு ஒரு வழியா அந்த 2 பேரையுமே எங்க கூட்டிக்கிட்டு வந்துடுறா. அப்படி வந்த உடனே நம்ம புல்மா கேட்கறாங்க, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, எங்களை எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க, நான் தான் இங்க வரலன்னு சொன்னமே அப்படின்னு நம்ம புல்மா கேட்க உடனே நம்ம புல்மா கிட்ட வந்து நம்ம கிர்லின் சொல்றா, அப்படி அங்க பாரு புல்மா நம்ம யமச்சா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு பாரு புல்மா அப்படின்னு காட்ட நம்ம யமச்சா மட்டும் அடி வாங்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, எதுக்கு இருக்கிறது இன்விசிபிள் மேனே தெரியாம நம்ம புல்மா சொல்றாங்க, அவன் அங்க ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், இந்த டான்ஸை பாக்குறதுக்காக தான் என்ன நீங்க கூட்டிட்டு வர சொன்னீங்கன்னு நம்ம புல்மா கோவப்பட உடனே நம்ம கிர்லின் என்ன சொல்றான், சரி உங்களுக்கு இப்பயுமே நான் எதை பத்தி சொன்னாலுமே புரியாது, நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம புல்மாவை ஒரு இடத்துல நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சுட்டு நம்ம மாஸ்டர் என்ன பண்றான், மாஸ்டர் இங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அப்படியே கொஞ்சம் தலைய மேல தூக்குன மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம யமச்சா கிட்ட யமச்சா அவனை அப்படியே கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இங்க வந்து அவனோட நிக்க வை, அவன் கவனம் இங்க இருக்கிற மாதிரி பாத்துக்க அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப உடனே இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம கிரில்லின் என்ன பண்றாரு, நம்மளோட புல்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட ட்ரெஸ்ஸை டக்குன்னு கீழே அவுக்குறாருங்க. அவுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டருக்கு மூக்கு முழுக்க ரத்தம் வந்து அந்த இன்விசிபிள் மேனோட அவன் மேல தெளிச்சிடவும் செய்யுது. தெளிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவன் மேல ரத்தம் தெரிச்சோடனே இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற அவன் உருவத்தை நம்ம யமச்சா தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிடறாருங்க. இதுக்காக தான்டா இவ்வளவு நேரம் எதிர்பார்த்தேன், இப்ப நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமச்சா வூல்ஃபேங் ஃபிஸ்ட்னு சொல்லி போட்டு சரமாரியா அடிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட அடிக்கிற அடியில அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஓடவும் முடியல ஒளியவும் முடியல. அந்த அடி போட்டு நம்ம யமச்சா அடிக்க இப்ப உடனே அடி வாங்கி கீழே படுத்தவன் வெள்ளை கொடியை காட்டி இதுக்கப்புறம் என்னால முடியாது, நீ தான் ஜெயிச்சப்பா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தோல்வியை ஒத்துக்கவும் செய்யறாங்க.
இப்ப அவன் தோல்வியை ஒத்துக்க இங்க சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமான ஹாப்பியில இருக்க இப்ப உடனே புல்மா இங்க இருந்து வந்து கிரில்லின் தலையில அடிச்சு, ஏன்டா ஒரு வயசு போட்ட இந்த மாதிரி பண்ண உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்னு கேட்க, ஏமா நான் மட்டும் அப்படி பண்ணலன்னா நேரம் யமச்சா செத்தே போயிருப்பான், நீ இதுக்காக என்ன பாராட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மழுப்ப, இந்த பக்கம் மாஸ்டர் வந்து டேய் ஒரு கிழவன் என்ன வந்து மூக்குல ரத்தம் வர வடிய வச்சு என்ன சாவடிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் நான் வேணுக்குன்னு பண்ணல மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல கிரில்லின் நீ இந்த மாதிரி பண்ணதும் எனக்கு பிடிச்சிதான் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் அப்படியே மாத்தியும் பேசுறாருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கிளவி பரவாயில்ல இவங்க 2 பேரை நம்ம தோக்கடிச்சிட்டீங்க, இன்னும் என்கிட்ட இருக்கிற 3 பேர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க, அவங்கள நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்புண்டா அப்படின்னு சொல்லி கிளவி சிரிக்க, இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மா கிரில்லின் கிட்ட ஆமா நீங்க டிராகன் பாலை கண்டுபிடிக்கன்னு தானே வந்தீங்க, இங்க இருந்து ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நம்ம கிரில்லின் வந்து இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து நமக்கு ஒரு இதை சொல்லணும் அப்படின்னா பணம் கொடுக்கணுமா, அப்படி ஒருவேளை பணம் இல்ல அப்படின்னா அவங்க சொல்ற அந்த 5 பேரோட ஜெயிச்சாதான் அவங்க வந்து நம்ம தேடுற பொருளை கண்டுபிடிச்சு தருவாங்களாம் அப்படின்னு நம்ம கிரில்லின் சொல்ல, உடனே நம்ம மாஸ்டர் என்ன சொல்றாரு, என் தங்கச்சிக்கு எப்பயுமே இதே வேலையா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம், என்னது அவங்க உங்க தங்கச்சா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க இந்த கிளவி இருக்கா பாத்தீங்களா, இவன் மாஸ்டரோட கூட பிறந்த தங்கச்சி போல. இப்ப அந்த கிளவிய மாஸ்டர்கிட்ட பேசுறா, நீ இன்னும் மாறவே இல்ல, அப்பையில இருந்து இன்னும் இப்படியே தான் இருக்க, இன்னும் பொண்ணுங்க மேல உள்ள பலகீனம் உனக்கு போகவும் இல்ல, உன்னையெல்லாம் என் அண்ணனு சொல்லவே வெக்கமா இருக்கடா அப்படின்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட பேச, இப்ப சுத்தி உள்ளவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, மாஸ்டர் அவங்க தான் உங்க தங்கச்சாச்சே, நீங்க எப்படியாச்சும் சொல்லி அவங்க கிட்ட இருந்து டிராகன் பாலை நமக்கு ஈஸியாவே கண்டுபிடிச்சு தர சொல்லலாமே, எதுக்கு இந்த தேவையில்லாத சண்டைகள் அப்படின்னு கேட்க, உடனே நம்ம கிளவி சொல்றா, இல்ல எனக்கு சண்டைங்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த சண்டை பணம் இதெல்லாம் நான் ரொம்பவே அனுபவிப்பேன், அதை யாருக்காகவுமே விட்டு தர மாட்டேன், இப்ப வாங்க அடுத்த போட்டி இருக்கு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையுமே வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது உடனே கோகு கேட்கிறாரு, ஆமா உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்க, ஒரு அழகான பெண்ணுகிட்ட வயசை கேட்கறது மிகப்பெரிய தப்புடா தம்பி அப்படின்னு இவன் கேட்க, ஓ அப்ப நீங்க ஆம்பளை இல்லையா அப்படின்னு நம்ம கோகு கேட்பாரு பாருங்க. உடனே கிழவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாதுங்க. இப்ப இந்த பக்கம் இந்த பையன் யாரு, இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு கிழவி கேட்க, இப்ப இந்த சின்ன பையன் பேரு வந்து கோகு, இவன் தான் என்னோட ஸ்டூடெண்ட், இவனை தான் நான் ட்ரெயின் பண்ண அப்படின்னு நம்ம மாஸ்டர் எல்லாத்தையுமே சொல்ல, இந்த பக்கம் நம்ம புல்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு வழியா ஊப்பாவை பார்த்துறாங்க. ஊப்பாவை பார்த்துட்டு உன் பேர் தான் ஊப்பாவா, உன்னை பத்தி தான் கோகு எல்லாமே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா, உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் அவன் டிராகன் பால் எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி ஊப்பா அப்புறம் புல்மா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வராங்க. இவங்க இப்ப பேசிக்கிட்டே வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே யமச்சா கேட்கிறாரு, ஆமா இது என்ன இடம் அப்படின்னு கேட்க, இப்ப மாஸ்டர் சொல்றாரு, இப்ப நம்ம போற இடம் ரொம்ப பயங்கரமான இடம், இந்த இடத்தோட பேர் வந்து டெவிலோட டாய்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போற நீ உயிரை விட்டுறாம பாத்துக்க அப்படின்னு நம்ம மாஸ்டர் பயமுறுத்த, இப்ப இவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்க அந்த கிளவி இருக்கா பாத்தீங்களா, அவங்க மத்தவங்க எல்லாரையும் ஒரு வழியில போக சொல்லிட்டு நம்ம கோகு மட்டும் நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம கோகுவை வேற வழியில மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப கோகு வேற வழியில போனோடனே அந்த இடம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க, கோகு நீ இங்க உட்காரு உனக்கு தேவையானதா நான் தரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து சாப்பாடை வர வைக்கிறா. அவ சாப்பாடை வர வச்சோடனே இந்த பக்கம் கோகு ரொம்பவே நன்றி எனக்கு சாப்பாடு தந்ததுக்குன்னு சொல்லி சாப்பாடை ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இப்ப இந்த பக்கம் நம்ம யமச்சா ஒரு மிகப்பெரிய எலும்பு கூடு போல அந்த எலும்பு கூட்டோட மேல பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்கா அப்படிங்க. இப்ப மத்தவங்க படியில ஏறிக்கிட்டு வர, ஏண்டா உன் தங்கச்சி இவ்வளவு பெரிய ஆளுங்கிற ஒரு லிஃப்ட் வைக்க கூடவா அவளுக்கு வழி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம புல்மா எல்லாரும் படியில ஏறிக்கிட்டு இருக்க, இப்ப கோகு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த கிளவி உடனே என்ன பண்றா, சீலிங்ல இருந்து மேல இருந்து செங்கல்ல தள்ளி விடுறாங்க. மேல இருந்த அவ்வளவு செங்கலும் கோகு மேல விழ வர உடனே கோகு என்ன பண்றாரு, இங்க இருந்து எழுந்திருச்சு எல்லா செங்கல்களையுமே டாட்ச் பண்ணி அப்படியே அடிச்சு பறக்க விடுறாரு. நம்ம கிளவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஆச்சரியத்துல அசந்து போற. மறுபடியும் நம்ம கோகு உட்காந்துக்கிட்டு ஒருவேளை மேல ஏதோ ஓட்டனால இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல, பரவாயில்ல நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கோகு வழக்கம் போல சாப்பிடவும் செய்யறாருங்க. யமச்சா ஒரு வழியா சண்டை நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்த பார்த்தோடனே அவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். இந்த பக்கம் புல்மா டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே அந்தாண்ட ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க இதை பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான ஆச்சரியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெவில்ஸ் டாய்லெட்னு சொல்லப்படக்கூடிய இடம் ஒரு எலும்பு இருக்கு பாத்தீங்களா, ஒரு மிருகத்தோட டாக்கு, அதுல நடக்கிற சண்டை போல. இதுல கீழே விழுந்தோம் அப்படின்னா கீழே ஒரே ஆசிட் மாதிரி இருக்கு போல, இதுல யாரு விழுந்தாலும் அவங்க செத்துதான் போவாங்க, இவங்களுக்கு 2வதுங்கிற வாய்ப்பே கிடைக்காதான். இப்ப ஒரு வழியா கோகுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கோகு வந்தோடனே எங்க கோகு போனா அப்படின்னே எனக்கு இவங்க சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு கோகு சொல்ல, உடனே கிரில்லின் வந்து
வந்து டே அவங்க உனக்கு விஷத்தை கலந்து கொடுத்துருப்பாடா, அதெல்லாம் தெரியா செத்துருவாடா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம கிளவி நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவ இல்ல, அப்படி ஒண்ணு ஜெயிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்ல இப்ப இவங்க எல்லாருமே இந்த இடத்த பார்த்து ஆச்சரியப்பட யமச்சாவை நினைச்சு ரொம்பவே பயப்படுறாங்க. அப்ப நம்ம கிளவி கேட்கிறா, சரி உங்களுக்காக அந்த பையன் சாக கூடாதுன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை நீங்க பண்ணினீங்கன்னா அந்த பையன் உயிர் பொழைக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க எல்லாம் என்னன்னு கேட்க உடனே அவ சொல்லுவா, எனக்கு இந்த பையன் உயிரோட வேணும் அப்படின்னா கோகுவை என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு அந்த பையன் உயிரோடையும் கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்ல உடனே இவங்க எல்லாம் யோசிப்பாங்க, மாஸ்டர் வேற வழி இல்லாம யமச்சா சாகிறத தடுக்க எனக்கும் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உடனே நம்ம கோகு என்ன பண்றாரு, ஆமா கொடுத்துருதா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கோகுக்கு புரியலங்க. இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் யமச்சா கீழே இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசிடா இருந்தாலும் பரவாயில்ல, சண்டைக்கு நான் போக ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம யமச்சா சண்டைக்காக முன்னாடி வர இந்த பக்கம் நம்ம கோகுவும் வந்து ஆமா நானும் எந்த ஒரு விஷயத்திலுமே போராடாம எதையுமே விட்டுற மாட்டேன், இந்த போட்டியில என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் போராடி தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளவி கொடுத்த அந்த வாய்ப்பை இது பண்ணிட்டு இப்ப ரெண்டு பேருமே போராட நின்றுகிட்டு இருக்க இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.